வணக்கம் 25 உங்களுடன் துரை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நான்முக முருகனுடைய ஆலயம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இணையான ஆற்றல் படைத்ததான ஸ்தலம் இது. இங்கு முருகப்பெருமான் அனைத்துமாகவும் இருந்து அருள் பண்ணுகிறார். அதாவது அரியனவாகி அயனனவாகி அரணனவாகி அப்படிங்கிற வார்த்தைக்கு இணங்க இங்கே முருகன் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 சொரூபமாகவும் இங்கே இருந்து முருகன் அருள் பாலிக்கிறது இங்கே தனி சிறப்பு. இந்த ஆலயத்தில் மூலவரில் இருக்கக்கூடியதான சுவாமி வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணியர். சுவாமியினுடைய கழுத்தில் கௌரி சங்கரர் ருத்ராட்சமாகவும் சிவபார்வதியின் வடிவமாக இருக்கக்கூடிய கௌரி சங்கர ருத்ராட்சம் சுவாமியினுடைய மார்பிலையும் சுவாமியினுடைய அபயவரத ஹஸ்தங்களில் சங்கும் சக்கரமும் ரேகையாக இருக்கக்கூடியது தனிச்சிறப்பு. மூலவராகிய சிவசுப்பிரமணிய சுவாமி சிவஸ்வரூபமாகவும் விஷ்ணுஸ்வரூபமாகவும் விளங்குகிறார். ஆலயத்திலே வடக்கே தெற்கு நோக்கி 4 முகத்துடன் பிரம்மசாஸ்தாவாக முருகன் இங்கு அருள் பாலிக்கிறார். எல்லா இடங்களிலும் முருகப்பெருமானுக்கு 1 முகம் 6 முகம் நாம் பார்த்து தரிசித்திருப்போம். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் முருகன் 4 முகத்தில் இருந்து அருள் பண்ணுகிறார். பிரணவத்தோடு பொருள் கேட்டு பிரம்மாவை சிறையில் வச்சப்போ பல யுகங்களாக பிரம்மா சிறையில் இருந்திருக்கார். அந்த காலங்களில் சிருஷ்டி தொழிலை முருகப்பெருமானை மேற்கொண்டதனுடைய ஐதீகமாக இங்கே சுவாமி 4 முகத்தோடு எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். இந்த இடத்துல சுவாமி பிரம்மசாஸ்தாவாக இருக்கிறதுனால பிரம்மாவுக்கு விதின்னு பேர். உதியா மரியா உணரா மறவா விதி மாலரியா விமலன் புதல்வா. விதிங்கிற பிரம்மாவை சுவாமி தன்னுடைய ஆளுமைக்கு உட்படுத்தி வச்சுட்டதுனால இங்கே நமக்கு விதியினால் ஏற்பட்ட விதி பயனை மாற்றி அருள் பண்ணக்கூடியதான ஆற்றல் படைத்த மூர்த்தி. நம்மளுடைய விதி பயன்கிறது எப்படி இருக்கும்னா, ஜாதகத்தில் நமக்கு கிரகங்கள் அமையிறது தான் அதனுடைய பலாபலன்களை நமக்கு தரக்கூடியது. அந்த மாதிரி இங்கே நம்ம சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஜாதகத்தை சுவாமியினுடைய திருப்பாதத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த கிரகங்களுடைய கோர பலன்களை நிவர்த்தி பண்ணி சுவாமி நமக்கு அனுகூலமான விஷயங்களை இங்கே அனுகிரகம் பண்ணுறார். எனக்கு இது வேணுங்கிறத என்ன வேண்டுனாலும் எனக்கு இது கிடைக்காது, எனக்கு இது நடக்காது அப்படின்ட்டு இருந்தாலும் அதை மாற்றி அருள் பண்ணக்கூடியதான சுவாமி இங்கே. காரணம் என்னென்னா, அதான் நம்மளுடைய ஜாதகத்தின்படியோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய கோச்சார பலத்தினாலோ எனக்கு இது கிடைக்காது, எனக்கு இந்த ஜாதகப்படி இது நடக்காதுன்னு இருந்தால் அதை மாற்றி அருள் பண்ணக்கூடியதான சுவாமி. என்ன வேண்டுமோ அதை அனுகிரகம் பண்ணக்கூடியதான சுவாமி இங்கே. சுவாமி இங்கு 4 முகத்துடனும் 12 கரங்களுடனும் மயில் மீது தெற்கு நோக்கி அமர்ந்ததான திருக்கோலம். இந்த சுவாமியினுடைய ரூபம் ஆகமத்தில் சொல்லப்படலை. ஆகமத்தில் முருகன் இருக்கக்கூடியதான ரூபங்களில் இந்த சுவாமியினுடைய ரூபம் கிடையாது. காரணம் என்னென்னா, சுவாமி சிற்பியினுடைய கனவுல தோன்றி செய்ய சொன்னதான ரூபம். சுவாமி அனுகிரகமூர்த்தி. என்ன வேணுமோ அதை அனுகிரகம் பண்ணுறதுக்காக பக்தர்களுக்கு அருள் பண்ணுறதுக்காகவே தோன்றினதான ரூபம். இங்கே விஸ்வாமித்திர மகரிஷிக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைக்கப்பட்டதான ஸ்தலம். விஸ்வாமித்திரர் தபம் இருக்கும்போது அவருக்கு தெற்கு நோக்கி போ அப்படின்னு அசரீரியாக ஒழித்த வாக்கிற்கிணங்க அவர் தெற்கு நோக்கி தென்தேசத்தை நோக்கி வரார். அப்படி வரும்போது இந்த சின்னாலப்பட்டிங்கிற இடத்துல மாடு மேய்க்கும் சிறுவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பிரம்மரிஷியே வாரும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரருக்கு அனுகிரகம் பண்ணினதான க்ஷேத்திரம். இந்த இடத்துல குங்குமம் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத முதலாக பாலாத்திரு சுந்தரி அம்மாள் விஸ்வாமித்திரருக்கு உபதேசம் பண்ணதான ஸ்தலம் இது. அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் அதே மாதிரி முதலாக குங்குமத்தை உற்பத்தி பண்ணி அம்பாளுக்கு சாத்தி வழிபட்டதான ஸ்தலம் இது. இந்த ஸ்தலங்களில் செவ்வாய்க்கிழமையில செம்பால் அபிஷேகங்கிறது தனிச்சிறப்பு. வேறு எங்கேயும் இல்லாததான காண முடியாததான ஒரு பூஜை முறை அது. பாலில் குங்குமம் அல்லது குங்குமப்பூ கலந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது இங்கே தனிச்சிறப்பு. என்ன பிரார்த்தனையோ அதை பிரார்த்தனை பண்ணிட்டு நிவர்த்தியான அப்புறம் இங்கே செம்பால் அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது சுவாமிக்கான நேர்த்தி கடனாக இங்கே விளங்கக்கூடியது. இந்த இடத்துல சுவாமி எல்லாமே ரூல்ஸை பிரேக் பண்ணி அருள் பண்ணதான ஸ்தலம். இதன்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தால் அதை மாற்றி அருள் பண்ணக்கூடியதான மூர்த்தி இங்கே. இங்கே எல்லா இடத்துலையும் 6 முகம் 1 முகம்னு இருக்கும். இங்கே சுவாமிக்கு 4 முகம். அதே மாதிரி பிரம்மா தான் சிருஷ்டி தொழிலை பண்ணணுங்கிறது விதி.
அதை மாற்றி சுவாமி தாம் பண்ணது. இந்த மாதிரி தன்னுடைய பக்தர்களுக்கோசரம், உண்மையான பக்தர்களுக்கோசரம், பிரார்த்தனைக்கோசரம் சுவாமி இறங்கி அது எப்படியா இருந்தாலும் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான க்ஷேத்திரம் இது. அதனால் இங்கே வித்யை, அதாவது வித்யைங்கிறது கல்வி மற்றும் நம்மளுடைய தனி ஸ்கில், இண்டிவிஜுவல் ஸ்கில், இது எல்லாத்துக்குமே சுவாமி நம்மளோட மென்மேலும் நம்மளை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான மூர்த்தி. திருமண தடை, வியாபார அபிவிருத்தி, எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரியான நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அது எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணக்கூடியதான மூர்த்தி. மேலும் இங்கே சுவாமி நினச்சா மாத்திரம் தான் இந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். ஏன்னா அப்பேற்பட்டதான ஒரு மூர்த்தி அது. அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தை எல்லாரும் இங்கே வழிபட்டு பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்த ஆலயத்தினுடைய நடை திறந்திருக்கும் நேரம் மிகவும் முக்கியமாக கவனிச்சுட்டு வர வேண்டியது. காலம்பரை 7 மணி முதல் காலை 11 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் மட்டுமே கோவில் நடை திறந்திருக்கும். வெளியூர்லேருந்து வரவால இந்த நேரத்தை அனுசரித்து வரும்படி கேட்டுக்கிறேன்.